Hi friends, welcome to my channel Essential E-Learning. நம்ம Photoshop CC 2009 சாஃப்ட்வேரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் போர்ட்ரேட் பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போர்ட்ரேட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது. இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய டைப் ஆஃப் போர்ட்ரேட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்க உங்களாலே ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். இதில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் போர்ட்ரேட் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பிரிண்டில் போயிட்டு A4 கிளிக் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனில் நான் லேண்ட்ஸ்கேப் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ரெசல்யூஷன் 72 வைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் கொடுத்துட்டேன். நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் ஜோலி. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. நான் கே அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணியிருக்கேன். இதையே நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் ரிமைனிங் லெட்டர்ஸை டைப் பண்ண போகிறேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டைல் ஓகேன்னு தோணுது. நான் இது சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து நான் கொண்டு வர போகிறேன். இந்த இமேஜ் தான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இமேஜை. இப்போ இந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து Ctrl+T கொடுத்து ஸ்கேல் பண்ணிட்டேன். இந்த இமேஜையே ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். Ctrl+J. இதை ஒரு ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ விசிபிளாக இருக்க அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறேன். இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட்டுக்குள்ளே இமேஜ் வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். அதனால் டெக்ஸ்ட்டுக்கு மேலே இமேஜ் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு இப்போ கே அப்படிங்கிற லெட்டருக்கு மேலே இந்த இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னால ஒரு சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆல்ட் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிம்பிள் வரும். இப்போ மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிப்பிங் மாஸ்க்கு க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிப்பிங் மாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இமேஜ் இதுக்கு மேலே வரணும். இப்போ இந்த இமேஜில் லேயர் மாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்தாச்சு. Ctrl+I ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+I. இப்போ போயிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கே மட்டும் ப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எஃபெக்ட் நம்ம கொடுக்குறேன். லேயர் எஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் கீழே ரைட் சைடில் லேயர் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோக்கு கொடுக்குறேன். ஸ்டோக் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைஸ் 5 inches இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு இன்னர் க்ளோ கொடுக்குறேன். கலர் பிளாக் மாற்றுறேன். இன்னர் க்ளோவில் பிளெண்டிங் மோடில் மல்டிபிள் கொடுத்துருக்கேன். கலர் பிளாக் கொடுத்துருக்கேன். ஒப்பாசிட்டி 50 கொடுத்துருக்கேன். நாய்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 60 கொடுக்குறேன் நான். இதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ட்ராப் ஷேடோவில் ஆங்கிள் மூவ் பண்ணுறேன். யூஸ் குளோபல் லைட்டை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. ஆங்கிளில் நான் 150 வச்சுருக்கேன். சைஸ் 16 வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். 8 வச்சுருக்கேன். டிஸ்டன்ஸ் 14 வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இதே எஃபெக்ட் தான் எனக்கு இந்த ரிமைனிங் லெட்டர்ஸ்க்கு வேணும். அதனால் இந்த
இந்த லெட்டரில் கே அப்படிங்கிற லெட்டரில் ரைட் கிளிக் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு ரிமைனிங் லெட்டர்ஸ் இருக்க லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் லேயர் ஸ்டைல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு ஸ்டோக் ஸ்டைல் வந்து சைஸ் கம்மி பண்ணுறேன். 2 கொடுத்துருக்கேன் சைஸை. இன்னர் க்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 5 கொடுத்துருக்கேன். ட்ராப் ஷேடோ கம்மி பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சைஸ் வந்து 6 வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட் வந்து 4 வச்சுருக்கேன். எனக்கு இது ஓகே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் போர்ட்ரேட் எஃபெக்ட் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சென்டரில் நான் கொண்டு வந்து வச்சிடுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ டெக்ஸ்ட் போர்ட்ரேட் எஃபெக்ட்டு சிம்பிளாக நம்ம செஞ்சு பார்த்தாச்சு. நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்டு ஃபீட்பேக் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை.